பாக்கா பாக்கா முறைக்க வச்சத கொஞ்சமாவது அது நெஞ்சில பயம் இருக்கான்னு பாரு. முறைக்கத பாரு எலி குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு. என் மகன் என்ன பழி வந்ததுக்குன்னே கட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். டேய் 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 எலி குஞ்சு வந்துட்டு முறைக்கடா. என்ன இன்னைக்கு மட்டும் எக்கு தப்ப ஏதாவது நடக்கட்டும். இந்த லீதா தான் யாருன்னு சில பேருக்கு தெரியும். மிரட்டுற? நோ, மிரட்டல. செய்ய போறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகாதேவா, டேய் அத ஜானிக்கிட்ட சொல்லுடா. அவருக்கு என்ன பார்த்தா பயம். பொண்ணு பார்த்தா? ஆமாடா, ரொம்ப பயம்டா. கேட்டுச்சா? ஓ கேட்டுச்சு. அந்த பயம் இருக்கட்டும். எங்க போயிருந்தீங்க? யார் இந்த பொண்ணு? அலெக்ஸ் சொல்லுடா. நீ கட்டிக்க போற பொண்ணு கேட்டல்ல, சொல்லு. மிஸ்டர் மகாதேவன். என்ன? என்னன்னு தான் நானும் கேட்கேன். என் செல்லுத்தங்க இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் அசைக்க முடியாது. எங்களை காப்பாத்துறதுக்குனே வந்து என் குலசாமி இல்ல நீ. டேய் அலெக்ஸ். அலெக்ஸ்க்கு என்ன? டேய் ஒன்னியே மிரட்டுதாடா. என்னையே போய் உள்ள மிரட்டுதே. அந்த பொண்ணு கேட்கறதுக்கு பாசம் சொன்னேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமான்னு கணக்கான்னு கேட்கேன். என்ன அலெக்ஸ் மாமாக்கு என்ன இப்போ? நினைச்ச மாதிரி நடக்குடா. அந்த தைரியத்துல தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அலெக்ஸ் மாமாக்கு என்ன? என்ன கேள்வி கேட்டீங்க? இவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு. இல்ல எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன். போற இடத்துல சொல்லிட்டா போக மாட்டியா? மெடிக்கலுக்கு போயிருந்தாரு. இல்ல கூட ஒரு பொண்ணு. பொண்ணு நானே? நாங்களும் பொண்ணுதான். நான் எங்க அத்தை நிக்காவல, அவ கூட பொண்ணுதான். ஆமா நான் கூட பொண்ணுதான். இப்போ என்ன? இல்ல அவங்க பக்கத்துல. பின்ன ஒண்ணா வந்தா பக்கத்துல தான் நிக்க முடியும். ஒண்ணா வந்திருக்காங்கல்ல, பக்கத்துல நிக்க முடியும். இல்ல யார் இந்த பொண்ணு? எல்லாம் எங்க ஊர் பொண்ணுதான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுதான். புள்ளைய பார்க்க வந்திருப்பா. ஆமா ஆமா புள்ளைய பார்க்க வந்திருப்பா. இப்போ என்ன அதுக்குள்ள பாசமா என்ன? ஐச்சுமா உங்க தரமாமா அப்பமே தேடிட்டு இருந்தாரே, சீக்கிரம் பாரியலாம். அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துனியா ஐயா? சிவா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின பாரு, அதுக்கு உனக்கு கூடால கூடி நன்றி. அப்பா நாங்க கேட்டதுக்கு எந்த மரியாதை இல்ல, அப்படிதானா? இப்போ என்ன வேணும்? இப்போ என்ன வேணும் கேக்க? என்னன்னு கேக்க? நான் இப்ப என்ன சொன்னேன்? யார்கிட்ட? சரணி இவ இருக்கிற வரைக்கும் உன் கட்ல மலதான்டா. அந்த தைரியத்தை நம்ம என் கதையும் ஓடிக்கிட்டு இருக்கே. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி முறைச்சிட்டு நிக்கியே. மகாதேவா! ஏன்டா ஏன்? உலகத்துல என்னெல்லாம் இப்படி மடக்குனது யாருமே கிடையாதுடா. அதான் தங்கச்சிமா மடக்கிட்டால. அலெக்ஸ் அந்த பொண்ணு கேக்குறால, அதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அலெக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதான் என்ன பதில் சொல்லணும் நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு அலெக்ஸ் பதில் சொல்லணும். ஏன் அவன சீமையில தான் வந்துட்டா? என்ன கேள்வி கேட்க போறானா? ஏம்மா பொரிஞ்சு தள்ளிட்டா. ஏன் பொண்ணு எங்க பொண்ணுன்னு கேக்குறல? ஏன் இங்க எல்லாரும் வெட்டியா இருக்க மாதிரி மாமா வெட்டியா இருக்கணுமா? வெட்டியா இருக்குமா? வேலை சரியில்லை, நான் இப்படி தான் யோசிச்சு சொல்லணும். அவரோட வேலைய பார்த்துட்டு போணும். ஆமா அங்க கூடாரம் போடணுமா? போங்க போங்க, ஆளுக்கு ஒரு கை போட்டு கூடத்தை போடுங்க. மகாதேவா! டேய் இதுக்கு மேல நான் இங்க நின்னோம்னா ஏன் நினைக்கலடா நீ? நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லதுக்கு இல்லன்னு. கேஃபேன் அது என் புருஷன். அந்த பையன் இருக்கட்டும். என்னங்க? என்ன உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? போங்க போங்க வேலைய போய் பாருங்க போங்க. இல்ல அந்த பொண்ணு இங்க தான் இருக்க போறாளா? சரி நீ உங்க அம்மா உங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் புள்ளைய கொஞ்சம் அப்படி இப்படி பாத்துக்கிடுங்க. புள்ளைய பார்க்க காலையில இருந்தா வர சொன்னேன். அத நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நாங்களா? அங்க இருக்க நீ அந்த புள்ளைய தூக்கி இந்தா இவங்க கிட்ட கொடு. சரி இப்போ என் மகன் கக்க போற நேரம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுறணும். ஓகே? அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பால் குடிப்பா. கரெக்டா என்ன கொண்டு வந்து கொடுத்துடணும். ஓகே? நானா? இல்ல அந்த பொண்ணை நான் அனுப்பி வச்சதேன். எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல அவங்கள பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டேன் யாருன்னு கேட்டேன். இங்க தேவைப்பட்டுச்சு அதனால. அப்படிதானே? ஆமாமா நமக்கு இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குது. புள்ளைய பார்க்க ஆள் இல்ல, அதான் அந்த புள்ளைய வர சொன்னோம். சரிம்மா எங்க இருக்க நீ? உள்ள வாமா. தங்கமே தங்கம், என் தங்கம், என் கட்டி தங்கம், இது தங்கம், தங்கம் பாரா. இவ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராதே. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். உனக்கு இவங்க ஊரா? ஆமா. எவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை உனக்கு தெரியும்? இப்ப கொஞ்ச நாளாதான். உனக்கு இசை நல்லா தெரியுமா? பக்கத்து ஊரு, ரொம்ப தெரியாது ஆனா தெரியும். எங்க ஊரை தாண்டி காலேஜுக்கு போவா, அதனால தெரியும். தெரியுங்கிறதுக்காகவே வீடு வரைக்கும் வந்திருக்கல்ல நீ? இல்ல நாங்கெல்லாம் தெரிஞ்சவங்க கூட அவங்க வீட்டுக்குலாம் போனதே கிடையாது, அதான் கேக்குறேன். அது வந்து கார்ல எல்லாரும் ஒண்ணா வந்தீங்களா எப்படி? ஆமா. கார் யார் ஓட்டிட்டு வந்தா? மாமா. இல்ல சார் ஓட்டினாரு.
வின்சென்ட் ராஜா சார் ஓட்டினாரு. மகாதேவன் அவர் எங்க உட்கார்ந்துருந்தாரு? என் கூட தான். என் புருஷன் எங்க கூட தான். பக்கத்துல உட்கார்ந்துருந்தியா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்தியா? தள்ளிதான் உட்கார்ந்துருந்தேன். உங்க 2 பேருக்கும் நடுசுல மகாதேவன் இருந்தாரு அப்படித்தானே? சொல்லு, உங்க 2 பேருக்கும் நடுசுல மகாதேவன் இருந்தாரா இல்ல நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இடத்துல தள்ளி மகாதேவன் உட்கார்ந்து இருந்தாரா? குழந்தை நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். அதோடதான் அழுத்து போட்டோம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒண்ணா உட்கார்ந்து வந்தீங்களா இல்லன்னா தள்ளி தள்ளி உட்கார்ந்து இருந்தீங்களா? குழந்தை நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு ஒண்ணு ஆகாது. சரி எனக்கு ஒண்ணு செய்யாதே சொல்லு. புள்ளே 10 சனியனே சொல்லணும். கொண்டு ஏறிட்டு போயிடுவேன். புள்ளே 10 சனியனே சொல்லிட்டு இருக்க. கொன்னுடுவேன். அட எடுபட்ட வேலைக்கார நாய. யாரை பார்த்து கொன்னு எறிஞ்சிருவேன்னு சொன்ன? குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன குழந்தை மேல உனக்கு அவ்வளோ பாசம்? ஏன்னா அது குழந்தை. குழந்தை மேல பாசமா இல்ல குழந்தைய தூக்கி சுமக்கிற மேல பாசமா? உங்க அர்த்தமற்ற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு கத்த நாயி, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எவ்வளவு திமிரு இருக்கணும். ஹேய், நீங்க எங்க வீட்டு வாசல்ல கூட நிக்க தகுதி இல்லாதவா? நீ எங்களை பார்த்து பேசுற? என்ன வேணாலும் பேசிக்கோங்க. குழந்தைய பத்தி மட்டும் பேசக்கூடாது. அதான் கேக்குறேன். குழந்தை மேல பாசமா குழந்தை தூக்கி சுமக்கிற மேல பாசமா? குழந்தை அழுதே பெத்தவங்க கிட்ட கொண்டு நான் கொடுக்கணும். நான் கேட்டுக்கு பதில் சொல்லிட்டு போ. அத்தமட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எது என் புள்ளைய ஏத்து பேசிக்கிட்டு இருப்ப நான் பாத்துட்டு இருக்கணுமா? கார்ல ஒண்ணா வந்தீங்களா தனித்தனியா உட்கார்ந்து வந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவளால பதில் சொல்ல முடியல. இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்தை சொல்லாம கொல்லாம இங்க இருந்து போகல கொண்டு எறிஞ்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்ல சம்பந்தி. இல்ல ஏதோ சத்தம் போட்டமா இருந்துச்சாதான். அம்மா புள்ளைய கொண்டுட்டு போ. புள்ள அழுமா இருந்தது. ஆமா அழுதுகிட்டே இருந்தா. உள்ள மூத்த மருமகா இருப்பா அபி. ஆட்ட கொண்டு கொடுத்துருமா? சம்பந்தி புள்ளை வேணா நான் பாத்துக்கலாம். ஐயா வாயில பிள்ளை இருக்கு. எதுக்கு காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருங்க. இல்ல என் மூத்த மருமகா அபி தான் வர சொல்லிருக்கா பொண்ணுக்கு. எதுக்கு சம்பந்தி? ஏதோ பூஜைக்கு தேவையானதுலாம் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுமா, அதனால அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கா. அதான் நாங்க போகும்போது எங்க கூட வந்திருக்கா. வேற ஒண்ணு இல்ல. ஏமா நீ பிள்ளை கொண்டுட்டு போ. என் பிள்ளைங்களே பாத்துருப்பாங்களே, எதுக்கு தேவையில்லாம? இருக்கட்டும், சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் ஓடி ஓடி வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க. கொஞ்சம் வெளியாட்களை வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணணும். பண்ணிட முடியுமா அப்படி? அதுக்கு என்ன ரெடி பண்ணிடுவோம். ஊர்ல இருக்க பெரியவங்களை கொஞ்சம் வர சொல்லியிருக்கேன். பேசி முடிக்க கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். அதுக்கான சில வேலைகள் இருக்கு, அதனால வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க. சரிங்க சம்பந்தி. இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல எனக்கு. கார்ல ஒண்ணு வந்திருக்காங்க. அவ அதை தர மத்த எல்லாத்துக்கும் பேச சொல்றான். நீங்க பார், வாக்கு கொடுத்திருக்காங்கல்ல, வாக்கு மாற மாட்டானுங்க. எனக்கு நல்லா தெரியும். அது சரிமா, ஆனா அவர் என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு குழந்தை தூக்கி சுமந்துட்டு அவர் பிள்ளை மாதிரி. இம்மா என்னால முடியலமா இதெல்லாம் பாக்கிறதுக்கு. இந்த குடும்பத்துல வாக்கப்படனா சில வட்ட தாங்கித்தான் ஆகணும். பொறுத்துக்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா கொஞ்சம் கூட இவன் என்கிட்ட ஒழுங்கா கூட பேசவே மாட்டேங்கிறாருமா. அது உன் கீழே தான் சாமர்த்தியம் இருக்குது. நான் நெருங்கி போனாலும் ஒதுங்கி போறாரு. அடுத்த எனக்கு போட்டு பேச. அம்மா இவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. நெருங்கி போனாலும் ஒண்ணுமே இல்லம்மா. பெரிய எடுத்து பயில அப்படித்தான் இருப்பானுங்க. அதுக்கான நான் குடும்பங்க சுத்திட்டு இருக்கேன். ஆனா அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணா இருக்கானுங்க. எப்படி இங்கன்னு சொல்லி யோசிச்சிருப்பானுங்க. வேற ஒண்ணு இருக்காது. போதா குறைக்கு அந்த இசை வேற. எப்பா பார்த்தாலும் மாமா மாமானுக்கிட்டு. அம்மா எங்களால முடியலமா. அம்மா எனக்கு அலெக்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த குடும்பமே வேண்டாம். அம்மா எனக்கும் அப்படிதான். சாரன் மட்டும் தான் வேணும். இந்த குடும்பம் வேண்டாம். தாலி கழுத்துல ஏற வரைக்கும் தான். அப்புறம் பாரு, உங்க கழுத்தை தாலி ஏற வரைக்கும் அடி வைத்த நெருப்ப கட்டிட்டு தான் நாளினேன். ஒரு ரொமான்ஸ் கூட இல்லம்மா. சரி, உங்க அப்பா உங்க அண்ணனையும் வர சொல்லியிருக்கேன். மத்ததெல்லாம் அவங்க வந்தவர் பாத்துக்கலாம். எதை வேணாலும் அடக்கலாம். இதை மட்டும் அடக்கவே முடியலப்பா. எம்மா 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 ஐயா, அந்த ராணி பேவல எங்க போச்சு? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். பேவலை இப்போதல எனக்கு சுத்திட்டு இருக்கா. எட்டி சாபா எம்மா 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 இல்ல இல்ல சுபா சுபா எப்பா எப்பா சாபா என்னன்னா ஒரேடி மும்மரமா வேலையில இறங்கிட்டான். என்னத்தை சொல்ல? பையன் என்ன திருட்டு மொழி முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. என்ன தெரியாம கேட்டுவிட்டேன். இல்ல தெரிஞ்சுக்கலுங்களே. இல்ல நான் இங்க வந்து தப்பு. அதுதான் நானும்
சொல்றேன். ஏய், என்னங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல கொஞ்சம் கூட பிள்ளைக்கு பயம் இருக்க மாட்டேங்குது. அப்பா என்னால இப்ப பேச முடியல, கத்தி கூட பேச முடியல. எதுக்கு அவசரமா வருது. அவசரமா வருதா? காடு மாதிரி கிடக்கு. ஆமா எல்லாம் ஏற்பாடு பண்ணானு இதையும் ஏற்பாடு பண்ண விட்டானுங்க. சரி நான் இதே நிக்க அங்க தள்ளி போயிட்டு வா போ. எனக்கு அப்பெல்லாம் வர மாட்டேங்குது. அதான் உங்க ஜானப்பா பெரிய இன்ஜினியர் ஆச்சே, ஒரே செகண்ட்ல பிளான போட்டு விதவிதமா பாத்ரூம் கட்டிருப்பானே. மறந்துட்டாவே. ஐயோ புள்ள ரொம்ப தினதான் நினைக்கிறேன். சரி நான் இல்ல நிக்க அங்க தள்ளி போயிட்டு வா, அதுக்குள்ள ஜான பார்த்து ஏதாவது சொல்லலாம் போ. முடியாது. நான் இல்ல நிக்க யாரும் வரமாட்டாங்க போ. தங்கம்ல நான் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. ஐயோ சரிம்மா நீ போயிட்டு வா, நானா அண்ணன் வர சொல்லட்டுமா? அது புறா வந்த உடனே கண்டுபிடிச்சிங்க. எங்க புள்ள எதுக்கு முழிப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்க புள்ள மொழி வச்சு அவளுக்கு என்ன ஏதுன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். தங்கப்புல நீ நில்லு, நான் போய் அண்ணனை வர சொல்லிட்டு வரேன். ஏன் அவன் வந்தா என்ன? எங்க அண்ணன் இந்த மட்டும்தான் போவான். கிங்ஸ் அண்ணா வா, அப்பவே சொல்ல வேண்டியதானே? நான் உங்களை எங்கல தேடுனேன்? அப்பவே வச்சு தேடுனேன் தெரியுமா? சரி சரி வா வா தூக்கிட்டு போட்டா. அப்பவே சொல்லி தூக்கிட்டு போயிருப்பா. ஏண்டி பரவாயில்ல சீக்கிரம். சரி சரி வா கூட்டு போக. என்னடா என்னாச்சு? என்ன என்ன அழுதுட்டு இருக்க? ஏதாவது தப்பாயிட்டா என்ன? தேடி போனாலும் உன் புள்ள மாதிரி ஒரு புள்ள என் புள்ளைக்கு கிடைக்க மாட்டான்டா. ஏன்டா? அவன் அந்தஸ்து என்ன, அவன் கம்பீரம் என்ன? என் பொண்ணுகிட்டவன் ஒரு தகப்பு மாதிரி நடந்துக்கிறான்டா. பெத்த தகப்ப நாங்க நின்னுண்டா எனக்கு கூட தோணல. அவன் மட்டுக்கு வந்தான், எல்லாம் பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டான். அவளை ஒரு புள்ள மாதிரி பார்க்காண்டா. சந்தோஷப்படுறான், அடிக்க கண்ணீர் வடிக்க. இல்லடா சாரன் வந்தான், அவன் நிக்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். புள்ள இதுக்காக தான் நிக்கானே. போனா கிங்ஸ்ன வர வச்சான், வந்துட்டு. இல்லடா இந்த வீட்டுல இவளோட ஒவ்வொரு அசைவுமே இந்த வீட்டு பயிர் நல்லா கண்காணிப்பு வச்சிருக்கானுங்க. அவ கால ஒரு முள்ளு தைக்க கூட சம்மதிக்க மாட்டானுங்க. தோற லைட்டா தான் இருமுனா அடுத்துள்ள மெடிசன் வர வச்சுட்டான். இல்லடா இவளோட ஒவ்வொரு அசைவுமே இப்படி பார்த்து பார்த்து இவ மேல இப்படி ஒட்டுமொத்த உசிரி வச்சிருக்கானுங்கள. நாளைக்கு நடக்க போறதே இதையும் நம்மளால மாத்த முடியாது. இல்லடா புள்ள இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இல்லடா கிங்ஸன் இல்லாம அவளால ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுதுடா. அவ ஒரு பாத்ரூம் வந்தா கூட அவன் துணைய தேடுறா. அவனும் சலிக்காம பாக்குறான். எவனும் இந்த காலத்துல பார்க்க மாட்டான்டா. இப்படி பாரு தூக்கிட்டு போறான். இனி அவளை அங்க இருக்க வச்சு பார்த்து பறக்கி எந்த ஆம்பளடா செய்வான்? புரியுது எப்படா இனி அவளால முடியும்? பயமா இருக்கடா. சரி நாமளும் ஒண்ணுனா பண்ணிட்டு இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிரும். என்ன நீ நம்புறல்ல? நம்புறேன்டா, அவளுக்கு எதுவும் ஆகாது. போய் சந்தோஷமா வேலையை பார்ப்போம். இந்த இதுல தோண்டவும் கரெக்டா இருக்கும்ல. இவரை அவளுக்கு ரொம்ப காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. எல்லாரும் நடமாடுற இடத்துல தான் அவளுக்கு பாத்ரூம் இருக்கணும். அது மாதிரி அவ பாத்ரூம் வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இதுல தோண்டுவோம், இதான் சரியா இருக்கும். அண்ணே நைட் அங்கதான் தங்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த கூடாதுக்கு முன்னாடியே கட்டிடுவோம். இதுல தோண்டுவோமா கரெக்டா இருக்கும்ல? சரிடா மம்படிலாம் எடுத்துட்டு வா, நானே தோண்டுதேன். சரி நீ தோண்டு, நான் இதுல கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வரேன். புள்ளிக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும்டா. எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஜானன் கேளு எப்படி ஐடியா பண்ணானே. ஜானன் வாரேன் இருக்கா, அவன் அளந்து புழைக்கி தந்துருவானா. நம்ம கரெக்டா கட்டிடுவோம். குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சைடா கட்டுவோம், அவன் பாத்ரூம் போறதுக்கு தனியா கட்டிடுவோம். எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது, அதுபடி பண்ணிடலாம். என்ன பிள்ளைங்க அண்ணே அங்கேயே கட்டி வச்சிருக்கா. சரில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்லண்ணே இசைக்கு பாத்ரூம் கட்ட போறோம். பாத்ரூம் கட்ட போறீங்களா? ஆமாண்ணே, புள்ள எப்ப பார்த்தாலும் ஒன்னே தட வேண்டி இருக்கு. நீ பாட்டுக்கு எங்கேயா போய் நின்னுக்கிறதா? அதான் இதுலயே கட்டிட்டோம்னா அவளுக்கு வசதியா இருக்கும். அது சரிப்பட்டு வருமாடா? இல்லண்ணே இது இசைக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்குலாம் இல்ல, அவளுக்கு மட்டும் தானே. ஜானன் ஐடியா கட்டியா? அண்ணே வாரேன்னு சொல்லியிருக்கான். வந்தோடனே பண்ணிருக்கலாம். எத்தனை நேரம் அங்கங்க போடுனா ஓட்டம் தானே நினைச்சிட்டோம். சரிடா பாத்துக்கலாம். அடுத்த திருப்பி வரும் போதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸும் ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆமாண்ணே இந்த ராணி அப்பா வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டா பழைய சாமான் அதெல்லாம் கிடக்கும், அவர் எடுத்து கொடுத்துருவாரு. ராணி அப்பா வந்தாச்சா? இப்போதான் வந்தாவ, அவங்க அம்மா அப்பாவும் தெரியாதான் இப்பதான் ஓடி வந்தாவ.
சரிண்ணே, நான் இதை தோண்ட ஆரம்பிக்க அண்ணனை மட்டும் கொஞ்சம் பிளான போட்டா சொல்லுங்கண்ணே. சரிடா. பிள்ளைங்க கூட்டு வந்தேன், நான் நின்றுட்டு இருக்கா. சரிண்ணே, நான் தோண்ட ஆரம்பிச்சிடுறேன். நான் ஜானனை கூட்டு வரேன். இல்ல, நான் பிளான போட்டு தரேன். அங்க தென்னை ஓலை நிறைய கடந்துச்சு, தென்னை ஓலை வச்சு கட்டிடலாம். தென்னை ஓலை வச்சா தச்சமித்து தானடா, அடுத்து டெஸ்ட் போடும்போது பாத்துக்கலாம். தச்சமித்து தானே போதும். மத்த யாருக்கும் வேணா கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம். வேற என்ன, நம்ம ஆம்பியாட்கள் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அவளுக்கு தான் ஒத்துக்கிடாது. இதுல ஒண்ணு போதும். சரிடா, நாங்க கூட நைட் தங்கிறதுக்கு எல்லாரும் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதே பாத்துட்டு வரேன். வேலை ஒரு சமைக்க கடந்துட்டு. சரி, அப்ப நீங்களை போட்டுருங்க. நான் பாத்துருக்கேன், நீ போன. சரிடா. இல்ல நேராவது கருத்து விட்டு போச்சு. சீக்கிரம் கீழே கூடாது, சீக்கிரம் போடுங்க. நேராவது இல்ல இருட்டுனதுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சமும் இருக்காது. அதுக்கு முன்னாடி கூடாதெல்லாம் போட்டு நெருப்பெல்லாம் கூட்டுங்கடா. இல்ல சாரதே, பேசுவியா மாட்டியா? முடியாது. முடியாதுன்னா முடியாதுன்னா முடியாது, பேச முடியாது. காரணம் வேணும். காரணம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது முடிஞ்சு போனது. இல்ல, அது இன்னும் முடிஞ்சு போகல. அப்ப நீ மன்னிக்க மாட்ட? முடியாது. நைட்டு தங்கறதுக்கு தனி கூடறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வெக்கமா இல்ல? இல்ல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா நீங்க மட்டும் செவனேன்னு நின்னுட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை தெரியாதுன்னு இந்த வீட்டுக்கே தெரியும். அதனால எந்த வேலையும் வாங்க மாட்டானுங்க. இது ஒரு சாக்கு போக்கு. அங்க பாத்ரூம் கட்டிட்டு இருக்கானுங்கல்ல, அங்க போய் நிக்க வேண்டியதானே. எனக்கு மண் அலர்ஜி. பொண்ணு உன்னை தொட்டா மட்டும் ஒண்ணும் செய்யாது. பேச்ச பாரு பேச்ச. நைட்டு தண்ணி கூடறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வந்துருவல்ல? வர முடியாது. தூக்கிட்டு போயிடும், பரவாயில்லையா? கத்துவேன், பரவாயில்லையா? நீ கத்துனா நான் வாயிலே கொடுத்து வாயை வச்சு பொத்தி கொண்டு போவேன், பரவாயில்லையா? எட்டிட்டு மிதிப்பேன், பரவாயில்லையா? மிதிச்சாலும் பரவாயில்ல, தண்ணி கூடறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடணும். சிங்கமா இல்ல? இல்லன்னு சொல்லிட்டோம்ல. என்னால முடியாது. முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது உகராதிக்கு நல்லது இல்ல. உங்ககிட்ட மட்டும் சொல்லணும், அதுதான் என் வாழ்க்கைக்கு நல்லது. பார், ரொம்ப கெஞ்ச வைக்காத. ஐயோ மாமா. தண்ணி கூடாரம் கரெக்டா 7-8 மணிக்கெல்லாம் கூடாரத்துக்குள்ள வந்துடணும். முக்கியமா புள்ளை மட்டும் கொண்டுட்டு வந்துடக்கூடாது, ஓகே? வெக்கங்கட்ட மனுஷா, பின்னாடி யாருக்குன்னு கூட பாக்குறது இல்ல. அதே உடனே தூக்கிட்டு போயிருவேன். அப்படியா? என்ன? ஒண்ணு இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தேன். கெஞ்சிட்டு இருக்க? இல்லனே, இந்த சமாதானம் ஆகும் போதெல்லாம் ஆகல. இப்போ இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. கிங்ஸ் இன்ஸ்டிக்டர் சொல்லியிருக்கான், உனக்கு தண்ணி கூடாரம் கிடையாதான். தனியா ஒரு போரைய மூடிக்கிட்டு தூங்கு. அண்ணே, உன்னை மகாதேவன் வச்சு செய்யறதுல தப்பே இல்லடா. அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ரோசம் இல்லன்னு. சரி, ரசம் அங்க சுத்திட்டு இருக்கல, ஒரு வேலையும் பார்க்கல. எனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் தெரியாது. தெரியலன்னா கத்துக்கணும். ஏன் இந்த வீட்டு போய் வேலை என்ன கத்துக்கிட்ட வந்தானுங்க? அவன் பாத்ரூம் கட்டுதான், குடிசை கட்டிக்கிட்டு இருக்கான். நீரும் வேலை பார்த்துட்டு காதலிச்சிட்டு இருக்குது. அந்த புள்ள வராது. இன்னைக்கு நீ தனியா தான் இருக்கணும். போய் வேலையை பாரு. பிள்ளைக்கு பாத்ரூம் கட்டிட்டு இருக்கான்னு பாரு, போ. அங்க போறேன். இல்ல, அந்த புள்ள வராது, நீ கிளம்பு. அண்ணே போடா. மகதேவன் சும்மாவா இவனை வருத்துறாரு? உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் தம்பி பாசெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே சொல்றேன், இந்த குடும்பத்துல வாழறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே அதிர்ஷ்டக்காரியா இருந்தா இந்த குடும்பத்துல வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் என் பொண்டாட்டி அபிக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜானி எப்போவே அவைக்கு மட்டும்தான். கரப்பார் கரைச்ச கல்லும் கரையும் சீக்கிரம் மனசட இடம் பிடிப்பேன். உண்மைதான், அந்த ஆபி அதிர்ஷ்டக்காரிங்கிறது எனக்கும் தெரியும். இல்லைன்னா ஒண்ணுக்கு இல்லாதவா இந்த வீட்டுல வாக்கப்பட்டிருப்பாளா? அதோ இந்த ஜானுக்கு உண்மையிலேயே அவ அதிர்ஷ்டக்காரிதான். தங்கப்புலா, தங்கப்புலா, முழிக்க பாரு. என்னப்பா? இல்லமோ பிள்ளைய காணுமே, அதான் தேடுனேன். நானும் ராணியும் விளையாண்டுகிட்டு இருக்கோம். என் பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் கையில பிடிக்க முடியலையே. இது நல்லா ஜாலியா இருக்குதோ. இப்ப நம்ம இங்கே இருந்துட்டா கூட எனக்கு பிடிக்கும்பா. இங்கதான் நல்லா இருக்குது. ஆமாமா, இங்க ஃப்ரீயா இருக்குல்ல, அங்கதான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உனக்கும் ராணிக்கும் கொண்டாட்டமா இருக்குமே. துறையும் அவளை கண்டுக்கிறது கிடையாது, ஒன்னையும் கண்டுப்பா கிடையாது. இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு கிடக்கியா? இப்ப தண்ணி அப்பனோட கொஞ்சம் நிறைய வந்துட்டு தெரியுமா? தண்ணி நிறைய வந்துட்டா? ஆமா, இப்போ நான் அசால்ட்டா தண்ணில நடப்பேன். வேண்டாம், இந்தா அவனை 2 செத்துப்போ பார்த்தானுங்க. வேண்டாம். இந்த வாட்டி நான் பந்தயம்லாம் கட்ட மாட்டேன்ப்பா. பந்தயம் கட்டிடாத. ஆமா, அலெக்ஸ், ஜானு, மாணிக்கெல்லாம் அவுட் ஆயிரம் பாத்துக்க. சிரிப்பா பாரு. இப்போ என்னவோ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? ஒண்ணு விடாம சொன்னாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஆமா அவியம்மா,
எப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இசை என்னடி? இவன் ராணி தங்கம் என்ன மாமா? இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு போடுக்குன்னு. ஆமா மாமா, அந்த வீட்டோட இங்க தான் நல்ல ஜாலியா இருக்குது. ஆமா, இஷ்டத்துக்கு லாட்சமா தூக்கிட்டு என்ன அழகா இருக்கு பத்தியா? இவன் ராணிமா நம்ம இங்கே வந்துருவோமா? அத்தடி இழுச்சுறியா? ஆமா, நம்ம இங்கே வந்துருவோமா? அப்ப கிட்ட அடிக்காட்டி கிட்ட அடிச்சாவளா? இல்ல இல்ல, புறட்டு சொல்லி உனக்கும் துறைக்கும் ஒரு வீட்டை போட்டுருவோமா? இல்ல மாமா, அவி கூட வீட்டுக்கு ஆட முடியல. இசைக்கு எனக்கு என்ன கட்டி கொடுத்துருங்க. புள்ளையில பாரு புள்ளையில சும்மா ஜாலியா இருக்கு உனக்கு. நல்லா இருக்கு மாமா. எடி அந்த லட்சமா தீட்டு வந்துட்டியா? எல்லாம் தூக்கி இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் தெரியுமா? பிள்ளைல பாரு பிள்ளைல. எப்பா டாடா. இந்த பாரு தண்ணி கிட்ட ரொம்ப போக கூடாது. சரிங்கப்பா. நீ விளையாட போகல? சரி நான் இது விளையாட மாட்டேன். ஏன் சீனு சொல்லிட்ட பாரு, அது எவ்வளவு சந்தோஷமா போதும் பாரு. இட்டாலுமே இந்த ரெண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்லயே கத்திக்கிட்டு அலைவாளுங்க. இங்க அவளுக்கு சுதந்திரமா இருக்குது. நீ விளையாட வேண்டியது என்ன? சும்மா இருங்க. அது சின்ன பிள்ளைல விளையாடும். நீ பெரிய ஆளு. ஆமா. நீ பெரிய ஆளு. சும்மா இருங்க, நான் பெரிய ஆளுதான். இல்லையா அப்படி ஒண்ணு தெரியல உன்னை பார்த்தாலும். சும்மா இருங்க. நீ பெரிய ஆளு. ஆமா. மாட்டேன். தள்ளி வா நம்மள. சும்மா இருங்க. பெரிய ஆளுன்னு சொல்லல, அதான் வா. சும்மா இருங்க. பெரிய ஆளா? வாங்க. சொல்ல. ஆமா. எனக்கெல்லாம் அப்படி தெரியவே மாட்டேங்குதே. அப்படியா? எனக்கெல்லாம் ஒன்றும் பத்த பெரிய ஆள் தெரியலப்பா. சின்ன பிள்ளை தான் இருக்கா. ஒண்ணு இல்ல. நிஜமாதான் சின்ன பிள்ளை தான் இருக்கா. நிஜமாவே ஜாயின் பண்ணிட்டு தானே? செக் பண்ணிக்கோங்க. அதான் கிட்ட கூப்பிட்டேன். செக் பண்ணிக்கிட்டா ஜாயின் பண்ணிட்டு தானே? போங்க, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இல்ல ஜாயின் பண்ணிட்டு என்ன செக் பண்ண வேண்டாம். சும்மா இருங்க, யாராவது பார்க்க போறாங்க. இல்ல செக் பண்ணணும்ல. ஜாயின் பண்ணிட்டு போயிடுங்க. விட முடியாது. வர வர உங்களுக்கு ரொம்ப தான் சேட்டை. எனக்கு வயசு ரொம்ப ஆச்சு பத்தியா? சித்தப்பா அதனால குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டேன். ஆடி போந்துட்டா இப்ப நானே அவருக்கு பையன் தான். அப்படின்னா நானும் சின்ன பையன் தானே. பேரன் எடுத்தாச்சு, இனிமே சின்ன பையனா? பேர் எடுத்தா எதுனாலும் என்கிட்ட சொல்லு. எதுனாலும்னா எதுனாலும் சொல்லுங்களேன். எதுனாலும்னா உனக்கும் குழந்தை வேணும்னா சொல்லிடு. போதும். இந்த 2 பிள்ளைங்க இருக்க பாருங்க, இதே எனக்கு போதும். இதுக்கு தாண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. இதுக்காகவாது ஒரு கால் மாட்டிலே இருக்கலாம். பிள்ளைங்க வேணுமான்னு கேட்ட உடனே இதுக்கு 2 பிள்ளைங்களே சமாளிக்க முடியலன்னு வாயில வந்தது பாரு, அதுதான் உண்மையான பாசம். பின்ன நான் என்ன பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இவ்வளவு நேரம் ராஜாவை தேடி தட்டல விட்டுருக்கேன். இவ இப்பதான் என் கண்ணில் பட்டிருக்கா. இவங்களை சமாளிக்கதே பெரும்பாடு. இதுல பேர பிள்ளைகள் வேற. இந்த இப்பதான் தூங்கிட்டு இருக்கானுங்க. முழிச்சாதான் எனக்கு இருக்கு. இதுல எப்பா வேண்டாம், இவங்களே போதும். இதுக்கு தாண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? உசுரடி உசுரு. யாடி சொல்லுவா இந்த காலத்து இந்த வார்த்தைய? எனக்கு பிள்ளைங்க மேல பாசம் இருக்குது ஏன் அர்த்தம்? ஆனா எதுவுமே இல்லாம நீ வச்சிருக்க பாரு பாசம், அதுதான் உண்மையான பாசம். அந்த விதத்துல நானும் என் பிள்ளைங்களும் அதிர்ஷ்டக்காரங்க தான். அது என்ன உங்க பிள்ளைன்னு பிரிச்சு பேசுறீங்க? அப்படி இல்லடே, எங்களுக்கு பாசம் இருக்குன்னா அது என்ன சம்பந்தம்? அது பாசம் வச்சுதான் ஆகணும். ஆனா நீ வச்சிருக்கதே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ செஞ்ச தியாகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இந்த ஜான் அதிர்ஷ்டக்காரன் தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரா பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. போங்க, நான் அப்புறம் அழுதுருவேன். ஏன்டே இவ்வளவு பாசம் கட்டினீங்கன்னா அப்புறம் அழாம? உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்க. பாசத்தை மனசுக்குள்ளே வச்சா முடியுமா? எப்படி என் பிள்ளை கட்ட காட்டணும் அப்படி வாங்கிட்டு கட்டணும்ல. எனக்கு நீயும் உசுறுதான். உண்மைதான். நீ பிள்ளைங்கிட்ட காட்டுற பாசத்தை பார்த்து பார்த்துதான் எனக்கு உன் மேல அவ்வளவு பாசம் வந்தது. இங்க பாருங்க, அப்படி சொல்லாதீங்க. அவன் இந்த வாய் நிறைய அம்மா அம்மானு கூப்பிடுவான். ராஜாவும் அப்படித்தான் அம்மா அம்மானு கூப்பிடுவான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். உண்மையா கூப்பிடுவாங்க 2 பேரும் அம்மா அம்மானு. அப்படியே நான் அம்மாவே ஆயிட்டேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் வர வர உங்க மேல பைத்தியமா பிடிக்குது. அப்படியா? ஏன்? உங்களால தானே அவங்க என்ன அம்மா அம்மானு கூப்பிடுறாங்க. அப்படியா? ஆமா. பாரு, பெத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 கூட ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இதுக்கு பண்ண சேட்டையில போதுட்ட. சரி, ஓ விருப்பம். இப்ப தோணுதோ அப்போ. சரி, சும்மா இருங்க.
சாணவ பொண்டாட்டி கூட எவ்வளவு அன்பா இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் கிடைக்கல. ஜான் பொண்டாட்டி உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சாதான். நான் அந்த இடத்த எப்போ இப்படி பிடிப்பேன். பொண்டாட்டி காலில் கூட விழுவேன்னு சொல்றான். அவன் தோரணை, அவன் கம்பீரம், அவன் ஆளுவன். இப்படி இருந்தோம் இந்த அபிக்காலில் விழுவேன்னு சொல்றான். அப்படின்னா எவ்வளவு அன்பு இருக்கணும், எவ்வளோ காதல் இருக்கணும். அந்த அபி ஒண்ணுமே இல்லை, அவ எதுவுமே இல்லாதவ. ஆனாலும் அவளுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அந்த ஜானோட அன்பு, காதல் எல்லாமே எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அபியை விட நான் அதிர்ஷ்டம் கட்டவளா போயிட்டேன். இந்த அபி அதிர்ஷ்டக்காரி, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவா. இந்த அபி எண்ணத்துல என்னோட கூடிட்டா. ஆனா அவளுக்கு அந்த அதிர்ஷ்டம். அந்த ஜானு கூட ஒண்ணா அவன் தோல்ல சாயிரா, அவனை கட்டி அணைக்கிறான், கிஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல? அந்த அபிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஏன் கிடைக்கல? நான் என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவளா? அப்படியே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளா? அப்படியே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளா? அந்த அபிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்காம போயிட்டேன். எப்போ பரவாயில்ல, ஒன்னும் பண்ணல. நான் கூட நம்மளே சேர்த்து பெண்ட கத்தி வாங்க நினைச்சேன். இவங்க என்னதான் பிளான் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியலையா? அங்க வச்சு அலெக்சா மிரட்டி வரைக்கும் கூட்டு வந்தாரு. ஆனா இங்க அந்த புள்ள பாட்டுக்கு அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. இவன் பாட்டுக்கு ஜாலியா பாத்துக்க பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா நடக்குதுங்க? இப்ப அங்கே கண்ணி எடுத்து இங்க வந்திருக்கா. அது சோதனை வரலாம். இப்ப இல்லாம சோதனை வரலாம். இது என்ன தண்ணி ரெண்டு சுத்திக்கிட்டு இருக்கு? ஏய், என்ன தண்ணி சுத்திட்டு இருக்கல? எங்க போறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? எதுக்கு? கையில என்ன இருக்குன்னு பாருங்க. அட தோற, நீ இது எப்படி கொண்டுட்டு வந்தங்க? நான் எங்க அத்தை கிட்ட சொல்லி கொண்டுட்டு வந்துட்டேன்ல. உங்க அத்தை? ஆமா, எங்க அத்தை தான் எடுத்து வச்சாவ. எங்க அத்தை தான் எடுத்து வச்சா தெரியுமா? நல்ல மாமியாரி, நல்ல மருமக. ஆமா, நல்ல எண்ணம் பத்துக்கு உங்களுக்கு வீடு காட்டுறதுக்கு. இந்த கால் போன போக்குல போலாம், எங்க வேணாலும் போய் நடலாம். இந்த மண்ணு, செடி, கொடி எல்லாம் சோறுகறி பொங்கறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா? உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க இதெல்லாம் வச்சுதான் சோறு பொங்குவோன்னு? நானும் திறந்தன பாக்கனே. அங்க வீடு முழுக்க மண்ணு, இந்த செடி கொடி எல்லாம் தான் அள்ளி வச்சிருப்பீ, அதை பாத்துக்கோம்ல. அந்திய மானத்தை வாங்குத நீ. அடேங்கப்பா, இப்போ பெரிய ஆளாயிட்ட புடுக்கவா? ஏய் சீத்தங்கோ, இல்லன்னா நீ நட மாட்ட. இல்ல மாமா, நாங்க சும்மா அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆமாமா, சும்மா போய்கிட்டு இருக்க. ஏ ராணி, எங்க போறியா? விளையாடுறதுக்கு தான் போறோம். டிராணி, அவளுக்கு முறையே தெரியும். நாளைக்கு மாமாக்கு தெரிஞ்ச பரவாயில்ல. இங்க வந்து கலவல குந்தாணி அவளுக்கு தெரிஞ்சா நம்ம மானமே போயிடும். சப்போ, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. தங்கப்புல நீ பிள்ளாடு, அந்த குந்தாணிகள் அந்த பக்கமே வரமாட்டாளுங்க. அதான் தூரமா போறோம் மாமா. தூரமா போறீங்களா? எவ்வளவு தூரம் போறியா? அங்க ஒரு குளம் இருக்குல்ல, அது பக்கத்துல போய் விளையாட போறோம். குளத்தை தாண்டி போயிடாதீங்க சொல்லிவிட்டேன். தூரமா போறோம். நம்ம தூரமா? இவளுக்கு தெரியுமா அப்படி? துற என்ன மாமா? துறைக்கு தெரியுமா அப்படி? இல்ல, அவ தூங்கிட்டாவ. அதான் நீங்க லட்சம் வருஷம் கிளம்பிட்டியா? அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அதுக்கு தான் சரி. சரிம்மா, நீங்க போங்க, நீங்க போங்க. இனி முன்னாடி பேர சொல்லக்கூடாதா? நீ சீக்கிரம் வா. அது யாரு? அவளும் தான் வாரா. யாரு? நீங்க கூட்டிட்டு வந்தீல்ல, அவளும் வரா? ஆமா. சீக்கிரம் வா, நீ யாராவது பாரு. சோறு எல்லாம் பொங்கணும், விருந்து வைக்கணும். சீக்கிரம் வா. இங்க யாரோ ஒரு பெரிய மனுஷி பார்த்தனே. ரொம்ப மெச்சூர்டா பேசின ஒரு ஆளை பார்த்தேன். ஆளை காணோம். இந்த பையனை ஏமானத்தை சேர்த்து வாங்கிட்டு போயிட்டாளே. கண்டுக்காம நின்றுவோம். போறதுக்கு இடமே இல்லனே இங்கோடி போயிருக்காளுங்க. இங்க ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்களப்பா. நம்மளதான் ஓட்டுது, கண்டுக்காம போயிருவோம். பேச்சு தொழிலாம் பார்த்து நான் கூட பயந்துட்டேன். சிரிக்க வேலை போற. அதுல என்ன இருக்குது? அதுல ஒண்ணு இல்ல, அது விளையாடலாம். இல்ல, நீ பேசின பேச்சுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கா? அதான் கேட்டேன். அது பொண்ணு விளையாட்டு நல்லா இருக்கும். அது யார் விளையாண்டா என்ன? ஓ, விளையாட கிளம்பிட்டிய? இந்த வீட்டுல விளையாடலன்னா தான் ஆச்சரியம். என்ன இவங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துருவாளுங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ பேசின வீரா போன பேச்சுகள்லாம் பார்த்து கம்பீரமான ஆள் நினைச்சிட்டேன். என்னங்க இவ வீட்டுல என்னன்னு கேக்க? சீக்கிரம் வா. அக்கா மக்கா துற பேக்கல படாதான். அக்கா மக்கா சொல்லி கொடுத்து வச்சிருக்க. முடிஞ்ச கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க இரு. வீடு வீட்டு போற. ஆமா. அப்பா ஏதாவது லட்சம் வாங்கி தரணுமா? ஒண்ணு வேண்டாம். இல்ல, ஏதாவது வேணும் சொல்லி வாங்கி கொடுத்துருவோம். இங்க வேணா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேத்துல அம்மா பாச்சு விளையாடலான்னு பார்த்தேன். நீ என்ன விளையாட்டு மனச்சு விளையாட போயிட்டு இருக்க. சிரிக்குமா? சிரிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா விளையாட்டி தான் பாப்போம் மச்சலோ. அதுக்கு வேற ஆளு பாருங்க. இதுக்கப்புறம் லைஃப்ல நீ மட்டும்தான். உன் கூட தான் நல்லா முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு வேலை கிடக்கு. ஏது வீடியோ விளையாடுறது? அது இல்ல. சரி, இங்க வாய அப்பா அம்மா விளையாடுவோம். கொண்டாடுவேன்.
கூப்பிடுறத பாரு. பெருசியா ஒப்பனை உங்க கேட்க முடியும். சரி சரி உன் யாரு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டு நீங்க சொன்னீங்களே அப்ப அம்மா விளையாட்டு விளையாடணும், அப்ப விளையாண்டுக்கலாம். இவன் எது எது முடிச்சு போடுதா. அது நீ சொன்னது எனக்கு பேர் தெரியும். கண்டுபிடிக்கணும். ஐயோ கிட்ட வருது. அது வந்து இப்ப போயிருக்க சொல்லிட்டேன். ஏன் ஏன் எதுக்கு இந்த பதட்டம்? உங்களை பத்தி தெரியல, மரியாதையை வழி விட்டுருங்க சொல்லிட்டேன். சும்மா இருங்க, நான் போறேன். உணர்வு போதும், காதல் போதும், உன் பேர் எனக்கு வேண்டாம். நான் விளையாட போறேன். வாயே. ஓய் ஓய் நில்லு. நில்லுடி. ஓய் நில்லு நில்லுடி. சோ இவா ஒருத்தி இன்னும் தொட்டு பிடிச்சிட்டு தான் அழிஞ்சிட்டு இருக்கிய. தொட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க, இன்னும் பிடிக்கல. பிடிக்க முடியாது. ஆமா உன் வாயில வசம் போச்சு தேக்க. காலைல ஒண்ணும் மன்னிப்பு கேட்காம இந்த பொம்பளை மணி இறங்கிடுவாளுங்க. கெஞ்சி பத்திர பியாரே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீ எப்பவுமே பேர் கண்டுபிடிச்சிட மாட்டேன். எனக்கு அது கல்யாணம் ஆகல மாப்பிள்ள, ஈரத்துணிதான். ஏண்டா உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தருங்க? பெரிய எப்படி தெரிவித்து போறான், நீ எப்படி தெரிவிக்கிட்டு இருக்கா? உண்மையை சொன்ன எப்படி சம்மதிக்க வைக்கும் பாருடா. பாக்கலாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்ச மாப்பிள்ள பேசிருக்கிய. அவளை லேசில மன்னிப்பு கிடைச்சி சேர்ந்துலன்னு பாக்கியா. எங்க இதாவது ஐடியா இருந்தா கூட மகாதேவன் சொன்னார அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீல்ல. இந்த வாசம் அதான் வேற வழியே இல்ல. இறக்கப்பட்டு அவிலா வந்து சேர்ந்தா உண்டு. அவளுக்கு இறக்கமே வராது போட்டு நெஞ்ச கையா இருக்கடா. இவரு கொஞ்ச நெஞ்ச பேச்சு தானே பேசிருக்காரு. எப்படி எப்படி பேசும்போது எப்படி பேசுறீரு? இவன் அண்ணுவீங்க 1 மாசம் இருக்கும் உங்களுக்கு. ஏண்டா மாப்பிள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நான் போய் பேர தெரிஞ்சுட்டு வரேன். பேர் கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாரு, எல்லாரும் எனக்கு பின்னடிக்கானுங்க. மன்னிப்புலாம் கேட்டேன்ல. உங்க பிள்ளை பாத்தீங்களா? இப்பதான் அவளை அடிச்ச மாத்திக்கிட்டு போறான். அதுக்கு நான் கிட்ட போச்சு அப்படி அட்டு போறான். இங்க பாரு, மன்னிப்பே மாட்டியா? முடியாது. என்ன பண்ண மன்னிப்ப? என்ன பண்ணாலும் மன்னிக்க மாட்டேன். காதலிக்கும் போது என்னெல்லாம் சொல்லி காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை போந்தா இஷ்டத்துக்கு பேசுறீங்கல்ல. அப்படிலாம் இல்லடி. அப்படிதான் சொல்லுங்க, எனக்கு வேலை கிடக்கு. அவ மஞ்சத்தை பார்த்துட்டு போயிட்டான்னு நினைக்கேன். அது வேறையா? அது வேற மஞ்சள் வாங்கிக்கலாம். இங்க பாரு, சரி என்ன பண்ண நீ என்ன மன்னிப்ப? இப்ப நீங்க மன்னிப்புக்காக தான் என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வரீங்க. அது இங்க பாரு, எனதுக்கும் சேர்த்துதான். முடியாது, முடியவே முடியாது. போயிருக்க சொல்லிட்டேன். ரொம்ப சோதிக்காதடி, சொன்னா கேளு. முடியாது முடியாது முடியாது. ஏன்டி முடியாது? எனக்கு வேலை கிடக்கு, வீட்டுக்கு சொல்லிட்டேன். வேலையை அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல இவ்வளவு ஆளும் போதும் நினைக்க மாத்துக்க. இல்லன்னு இன்னும் ஒரு அடி தொண்டு சரியா இருக்கும். இல்லடா என்ன தானே பிறகு பாத்துக்கலாம். எப்படியும் பொங்கல் வரைக்கும் இருப்பாருன்னு நினைக்கப்பா. இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாதுல, இன்னொரு 2 அடி தோண்டிடுவோம். மழை பெஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, கட்டாந்தரையா இருக்கு. 2 கூட தண்ணி என்ன ஊத்தி பார்ப்போமா? என்ன இந்த 2 அடி போனா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, அப்போ சுத்தி இருக்க பாறையை முதல் உடைச்சிருவோம். நீ இந்த பாறையை மட்டும் உடனே நான் ஆழத்தை தோண்டிருந்தேன். சரிடா, சரி நீங்க ஒரு தோண்டிருங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கும் தண்ணி கோட்டு வரேன். நிறைய கோட்டு வரா, தாகமா இருக்கு. சரிண்ணே, நீங்க தோண்டுங்க, நான் போய் கோட்டு வரேன். சரிடா, மம்முடிதா நான் தோண்டுதேன். தண்ணி குடிச்சு வரும்போது இசையை எட்டி பார்த்துட்டு வா. விளையாட்டு தூக்கிட்டு குளத்து பக்கத்துல போனா பார்த்துக்க. இல்லண்ணே, அப்பா கூட போயிருக்காரு. அப்பாவா? ஆமாண்ணே, அப்பா மகாதேவன் மாமாவும் பின்னாடியே போனாங்க பார்த்தேன். அதெல்லாம் நல்லா கண்காணிக்காங்கண்ணே. அவ எங்க போனாலும் நல்லா கண்காணிக்காங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, வம்பளுக்கு என்னமோ இசை கிட்டதான். ஆனா இசை எங்க போனாலும் பின்னாடியே போயிருவாங்க. நான் பார்த்தேண்ணே, இசை லட்சமா தூக்கிட்டு போகும்போது அப்பா மாமாவும் பின்னாடியே போனாங்க பார்த்தேன். நிஜமாடா? ஆமாண்ணே, வேலை செக் பண்ணி பாரு. அப்பா மாமாவும் அங்கதான் நிப்பாங்க. சரிடா, சரிண்ணே, நீ 2 தோண்டி நான் போய் தண்ணி குடிச்சு உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். அந்த ராணி அப்பா அம்மா வந்திருக்காங்க, அப்படியே கொஞ்சம் சமையல் வழியை பார்க்க சொல்லிடுடா. அண்ணே அண்ணியோட அம்மா வர சொல்லிருக்காங்கண்ணே. அப்படியா? சரிடா சரிடா, தோண்டி இன்னும் 2 அடியா தோண்டிடுவோம்.
எப்பா என்ன தண்ணி தாகமா இருக்குது. ஏமா எங்க கூட திட்டு இருக்காவளோ, தண்ணி குடிச்சாதான் முடியும்பா. சோவா என்னங்க மோர் கலக்கி கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்க. நான் தாகமா இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும்? தண்ணி தானே குடிச்சு வந்தேன். இப்ப தண்ணி குடிச்சா எனர்ஜி கிடைக்காது, இதை குடிங்க, தாகமும் நிக்கும். சரியா சாப்பிடல, இந்தாங்க. ஓ, மோர்ல பச்சை மிளகாய் வெட்டி போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அதையும் போட்டிருக்கேன், இந்தாங்க. என்ன பண்றீங்க? என்னை விடுங்க. ஐயோ, எனக்கு போட்ட பாருங்க, என்னை விடுங்க. பார்த்துட்டு போட்டோம். ஏண்டி எனக்கு தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தாகம் எடுக்குன்னு உனக்கு தெரியுதே. இப்போ தண்ணி குடிச்சாலும் என் தாகம் அடங்காது, நான் பசியோட இருக்கேன்னு உனக்கு எல்லாம் தெரியுது. எல்லா உணர்வுகளையும் உனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் மனசுல இருக்க வழி மட்டும் உனக்கு புரியல, அப்படிதானே? உன்னை விட எனக்கு யார்கிட்ட புரிஞ்சுக்க முடியும்? ஆ? எனக்கு இந்த நேரத்துக்கு இது தேவைன்னு ஒன்னு நான் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்க. நீ எங்க எப்படி என்ன விட்டு கொடுக்க உனக்கு மனசு வருது? இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு உன்னால என்ன இப்படி குடிக்க முடியுமாடே? இதை நீ இப்படி பார்த்துக்க முடியுமாடே? ஏன்டி உன் உரிமையை நீ விட்டு கொடுக்க எப்படி உன்னால முடியுது சொல்லு. இங்க பாருங்க, பசி எடுப்பீங்கன்னு கொண்டு வந்தேன், எனக்கு விடுங்க. இல்லடி, நான் இன்னைக்கு இதை சாப்பிட போறது இல்ல. இங்க பாருங்க, என்ன பார்த்த பாருங்க, விடுங்க. பார்த்துட்டு போட்டோம், பரவாயில்ல. நான் இப்படிப்பட்ட இருந்தாலும் எல்லாரும் தெரியுமே. மரியாதை கிட்டவா. வேண்டாம், சொன்னா கேளுங்க, விடுங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் விட முடியாது. இங்க பாருங்க, நான் உங்க அப்பா கூட்டு உங்க கட்டி விடுங்க. கூப்பிட்டுக்க, தாராளமா கூப்பிடு. 2 பெல்ட் அடி தானே கொடுப்பாரு, பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், சொன்னா கேளுங்க. என்ன சொல்ற? அதுக்கு தான் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு இடம் கொடுத்துறாங்க, விடுங்க. இல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டேன். நீ சொன்னா நான் விட்டுருவேன். பாட்டி பொண்டாட்டி. டேய், 2 அடிக்கு மேல தோண்டிட்டோம். இவன் எங்கடா போனா? தண்ணி குடிக்க தான் போறேன்னு போனான், ஆளை காணோம். அவன் எல்லாம் உடம்பு வருத்தி வேலை செய்வானா? இல்ல சாரோனே, இல்ல நான் என்ன பாத்துட்டு வரேன். இவன் நீ அப்படியே போயிரு. இல்லன்னு இல்ல, அவனை பாத்துட்டு வரும்போது அங்க சின்ன கூடாரம் போட்டுக்கோம, அது பக்கத்துல ஓலை இருக்கு, தென்னை ஓலை. அது ஒரு 4-5 கட்டு இருக்கும், தூக்கிட்டு வந்துரு. நீ சிமெண்ட் வேண்டாமா? இல்லடா, நம்ம அஸ்திமா ரொம்ப பெருசா போடல, அதனால சிமெண்ட் லாய்க் படாது. ஒருவேளை மழை இது வந்துச்சுன்னா செஞ்சு விழுந்துரும். ஓலை போதும். ஓலையா? ஆம்பளைங்க நம்ம மட்டும் தான்டா இருக்கோம். அவன் எப்படி உள்ள போனாலும் காவலுக்கு நான் நிக்கதான் போறேன், பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு பைந்தாங்கொல்லி, சிமெண்ட் எல்லாம் வேண்டாம். இந்த ஓலை வச்சு வைக்க. இல்ல, அந்த ஓலை கட்டை பூரா தூக்கிட்டு வந்துரு. ராணி அப்பா கிட்ட கொண்டு சொன்னேன், கொண்டு வந்துருக்காவ. அதை புள்ள அள்ளிட்டு வந்துரு. சரிங்கண்ணே. சரிண்ணே, எனக்கு தண்ணி தாங்க முடியல, நான் குடிச்சு வரட்டுமா? இருடா, இந்த அவன் லட்சமா தூக்கிட்டு போனா, நீ வேற அப்பாவும் கூட போயிருக்கானியா, அந்த கண்குள்ளாத காய்ச்ச பார்த்துட்டு வரேன். ஏன்னு? இல்லடா, ஜானு இசைக்கிட்ட பாசமா இருப்பாரு, அப்பாவுக்கும் ஆசை இருக்கான்னு வெளில கட்டிக்க மாட்டாரு. நீ சொன்னியா, அதான் அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நிஜமாவே என்ன, அவ போகும்போது அவன் பின்னாடி தான் போவாரு. இசை எங்க இருந்தாலும் அங்க அப்பா நிப்பாரு. சரிடா, நீ நின்னுக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே, போய் தண்ணி கொண்டு வந்துட்டு தாகமா இருக்கு. அவன் சாரன் வந்தா இந்த மம்முட்டியாலே 2 போட்டு அனுப்பு. சரிங்கண்ணே. சுபா உட்கார கொஞ்ச நேரம். என்னங்க? இல்ல, நீங்க ஒத்தையில தோண்டிட்டு இருக்கீங்களே, அதான். என் கூட மாட தோட்ட புரிய என்ன? இல்ல எப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். இது பேசுற இடமா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க வேலை பார்க்கல? இவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்கேன், டயர்டா இருக்கு. என்ன? இல்ல, இதெல்லாம் போய் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் போயினா பாத்ரூம் கட்டுறதுக்கெல்லாம் இங்க நான் அடுத்தால கூட்டு வர முடியும்? இது ஒண்ணும் பெரிய வேலைலாம் இல்லையா, ஆம்பளைங்க தானே, செய்ய தெரியும். இல்ல, ஒரு ஆளை விட்டா செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. எங்க வீட்டு பிள்ளைக்கு எப்படி கட்டணும்னு எங்களுக்கு தான் தெரியும், அது நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல, ஒரு ஆளை விட்டு செஞ்சா ஈஸியா வேலை முடிஞ்சிருமேனே. அடுத்த ஆளுக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கதே யாருக்கும் தெரியாது.
இதுல இங்க வேலை எல்லாம் நடக்குது எல்லாருக்கும் தெரியணுமா? ஃபேமிலியா வந்திருக்கோம், வெளியே இருக்கிற இடம் இல்ல. ஓ சரி சரி சரி. இருங்க உங்களுக்கு சேர்ந்து நானே ஹெல்ப் பண்றேன். இல்ல வேலை இல்ல. இருங்க நான் அந்த மம்பட்டிலாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்க. இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இவங்க மனசுல இடம் பிடிச்ச வேண்டியதான். என்னங்க என்ன? அங்க எங்க ஃபேமிலிக்கு கூட பாத்ரூம் வசதிலாம் இல்ல. எல்லாத்துக்கும் கட்டல, இசைக்கு மட்டும்தான். அவளுக்கு ஒத்துக்கிடாது, அதனால. ஓ எப்பா. சரி, எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இருங்க ஏங்க நம்ம பொங்கல் வரைக்கும் இங்கே இருக்க போறோம். தெரியல, எனக்கு தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்னங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாரிலாம் எடுக்க வேண்டியிருக்கு. டேவிட் சாயங்காலம் வருவான், போனு போட்டா கொண்டு வந்துருவான். ஐயோ நான் செஷன் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுல பொதுவா மொத்தமா கொண்டு வருவான். எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க, அப்படி நீயும் எடுத்துக்க. ஐயோ சரிங்க கொண்டு வந்துருவாங்கல்ல. டேவிட் கிட்ட சொன்னா கொண்டு வந்துருவான். என்னங்க எனக்கு தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சதை செஞ்சு தரேன். இல்ல, அதான் எல்லாரும் சேர்ந்து பொங்குறாங்கல்ல, போதும். அது மட்டும் இல்ல, அபியனியும் ஈயலனி தான் சமையல் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க கை பக்கம் ரொம்ப பிடிக்கும். நான் கூட நல்லா சமைப்பேங்க. சரி, அவங்க கூட சேர்ந்து கூட மாட வித்தியாசம் இருக்க வேண்டியது என்ன? அதே மொத்தமா வராதே, ஒரு ஆளு 2 ஆளுக்கு நான் சமைக்க முடியும். ஓ சரி, எனக்கு தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்னங்க என்ன? பொங்கலுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கேன். தாகமா இருக்குது, தாகமா இருக்கு, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க நானே ஆசையா பேச வந்திருக்கேன். ஐயா ஐயா அபியக்கா கொஞ்சம் தண்ணியும் மோரும் கொடுத்து விட்டு இருக்காங்க. கொண்டா, தண்ணியை கொண்டா. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இல்ல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வச்சு மண்ணை தட்டிட்டு இருந்தாங்க, அதான். தண்ணியை கொண்டா நீ. என்னங்க ஐயா? அப்பா. மிதுவா மிதுவா. சரி. ஓ அப்பா, அப்பா. இந்தாங்க, இதுல மோரும் கொஞ்சம் அரிசி சாதமும் இருக்குது, கரைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் குடிச்சிருவீங்களா? கொண்டா. தண்ணி போதுமா, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? போதும் போதும், கொஞ்சம் இருக்கலாம், குடிச்சுக்கிறேன். ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? இல்லங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், ஊடல வந்து நின்னுக்கிட்டே. நான் தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இல்ல, தாகம் அடங்கிருச்சு. எங்கேருந்து தான் இவ்வளவு பரவாயில்ல தெரியல. சரிங்கய்யா நான் கிளம்புறேன். இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொண்டுட்டு வரேன். ஐயோ என்ன விடுங்க. தேங்க்ஸ். ஐயோ போன வந்துடுறேன். விடுங்க என்ன விடுங்க சொல்லிட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ். இங்க பாருங்க. இல்ல இங்க பாருங்க, தாகமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அப்பவே வச்சு உங்களை பார்த்தேன், அதான் கொண்டுட்டு வந்தேன். வேற யாரும் கொடுத்து வரல, நான் தான் கொண்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியும், அவ்வளவு நேரமா தாகம் தாகம்னு சொன்னேன். அவ தேவைதான் சொல்லிக்கிட்டே இருக்கா. என் தேவை என்னன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து கொடுத்த பாரு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இதை விடுங்க, நான் கிளம்புறேன். இல்ல, அது வந்து உங்க தாகம் அடங்கிடல, என்ன விடுங்க. இல்ல, என் தாகம் அடங்கல. அதான் இவ்வளவு தண்ணி கொண்டு வந்தேன். சரி இருங்க, நான் வேணா வேற தண்ணி கொண்டு வரேன். இல்ல, எந்த தாகம். இங்க பாருங்க, தாகமா இருக்கு, கொடுத்துரு. இங்க பாருங்க. இல்ல சொல்றல, தாகமா இருக்கு, கொடுத்துரு. என்ன சொல்றீங்க? விடுங்க ப்ளீஸ். என் தாகத்துக்கு கருது வாங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. தாகமா இருக்கு, கொடுத்துரும்ல. ரொம்ப தாகமா இருக்கு. என்னங்க ப்ளீஸ். அது வந்து ரொம்ப தாகமா இருக்கு. நீ அங்க ஆரம்பிச்சுட்ட, இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஆரம்ப போட்டியே நீ தான் கேட்டியா? அண்ணே, கொஞ்சம் விட்டு இருந்தா சம்பந்திட்ட ஆட்கள் பார்த்துருக்கோம். என்ன கட்டிக்கிட்டீங்க, கட்டிக்கிட்டே நீ நான் மறந்துட்டேன்.
மறப்படா மறப்ப. இரு, சீக்கிரம் தாலி கட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்கிட்டே இரு. அண்ணே, அண்ணன் கெட்டி மிதிக்கலான்னு தான் வந்தேன். இங்க மட்டும் ஒண்ணும் பண்ணாம நிக்கீங்க. அவனுக்கு எனக்கும் ஒரே வயசு, என்ன பண்ண சொல்ற? அது அண்ணே. டேய் அலெக்ஸே, சொல்லுங்கண்ணே. அண்ணே அவருக்கு தைரியம் வந்துட்டுண்ணே. டேய் அலெக்ஸே, இல்லண்ணே தாகமா இருக்கு. இல்லண்ணே கீழே விழுந்துட்டேன். டேய் நீ கட்டிக்க போற பொண்ணு வருது. இருக்கட்டும், தாகமா இருக்கு. என்ன விடுங்க, உங்க அண்ணன் மாதிரிலாம் பாத்துக்கிட்டு இருக்கா, விடுங்க. இல்ல தாகமா இருக்க, வந்து கூட. அண்ணே, டேய் அலெக்ஸே, இல்லண்ணே பேசிட்டு இருந்தேன். அவர் மட்டும் இல்ல தட்டி போய்கிட்டு இருக்காரு, பாத்துக்கிடுங்க. அண்ணா நீங்க நிக்கீங்கன்னு தெரிஞ்சு எப்படி பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? வாய் பேசாதீங்கடா. நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? அதான் கெடுத்து விட்டீங்களே. இல்லன்னா இல்லன்னா என்ன தலைப்பொங்கல் கொண்டாடி இருப்பேன். ஒண்ணு எட்டு முடிச்சு அந்த குடியில விழுந்துரும் பாத்துக்கோ. போல எனக்கு மட்டும் கெடுத்து விட்டீங்க, இங்க மட்டும் ஒண்ணு பண்ண நிக்கீங்க. டேய் உன் வயசு என்ன அவன் வயசு என்னடா? வயசெல்லாம் பார்க்க கூடாது, காதல தான் பார்க்கணும். அதான் ராசை கட்டிக்க மாட்டேன்னு தெரியும் போத, அதான் இப்ப கொண்டு அனுப்பிக்க. எதனாலும் அப்பா கிட்ட பேசிக்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ பேசுனா அப்பா கேப்பாருன்னு உன்கிட்ட சொல்லிருக்கிறேன்டா. நல்ல நேரம் அப்பா வரதுக்கு முன்னாடி இசை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன். இல்லன்னு வச்சுக்க, இல்லன்னா இப்படித்தான் நானும் திருப்தித்தனமா தான் பார்த்துட்டு அடைஞ்சிருப்பேன். நல்ல நேரம் தான், அப்பப்போ நானும் பேர் மூச்சு விடுவேன். எப்போ நல்ல நேரம் அப்படின்னு தப்பிச்சுட்டு நினைச்சு பேர் மூச்சு விட்டுருக்கீரே. அப்படின்னா என்னெல்லாம் முடியுமாடா? அப்படின்னா அது வாங்க கொடுப்பு, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அழகா கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணணும், அழகா தாலி கட்டி குடும்பம் நடத்திருக்கலாம். இப்ப பாருங்க, நீ மறந்துட வேண்டியதான்டா மகிமாவ. டேய் உனக்கு மகிமை கிடையாதுடா, நீ மறந்துரு. நான் உன்னே மாதிரி ஒரு பிள்ளை சுத்து பாரு, அந்த பிள்ளை தான் உனக்கு. இல்ல என்னங்க வர, உங்களுக்கு தான் ரொம்ப நக்கல் வருது. என் பொண்டாட்டி ராசிடா. முத அவனை எழுப்பு, அந்த வந்துட்டு. டேய் டேய் எங்கடா? டேய் ஐயோ டேய் உண்மையில வரலடா. டேய் என்ன உண்மையில வந்துட்டானுங்கண்ணே. தாகத்தை தீத்தணும்னு ஞாபகத்துல, தாகத்தை தீத்தணும் பொய்யால. என்ன தண்ணி கொடுக்க வந்தேன் மாமா. சரிம்மா, பாருங்களேன் நம்மள வரிப்பத்துக்கிட்டு. சரிப்பா, சீரல் கொடுக்கணும்டா. எவ்வளோ தேடி இருக்காரு பத்தி என்ன. பாரு தண்ணி போதல. போதாதே, நாங்க வரேன் போ. டேய் அவன் பாஸ்வேர்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கான்டா. இது கூட எனக்கு தெரியாம இருக்கு. இல்லடா உனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ எல்லாமே ஸ்டேட் பாடுறது தானே. அதனால நான் சிக்கிக்கிட்டுதான் இவர் பொழைச்சுக்கிட்டாரு. டேய் போதும், யாரோ வந்துட போறாங்க. என்ன உன்னை கெட்டிக்க போற வீட்டுல வந்தாங்களோ, நீ செத்த. தாகம் தீர்த்தணும். தீப்பாங்க. ஆமா தீக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கு. இல்ல ரொம்ப தாகமா இருக்கு. அண்ணே நீங்க வெட்டிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, நான் வரேன். இன்னும் நீ கெட்டிக்க போற பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்கண்ணே, பாத்துக்கலாம்டா. நம்ம பக்காது மாட்டிக்கிட்டோம்டா. என்ன நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன். அப்பா கிட்ட விஷயம் போச்சுதே, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அப்பாக்கு மட்டும் விஷயம் போச்சுதே, உங்க ரெண்டு பேரும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்பா கிட்ட கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து செம்மலிங்க ஐயா குடும்பம்ல. மத்த வேலைகளாம் முடிஞ்சுட்டா அப்படி